பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஓசியாவின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். இதனுடைய கருணையும் இரக்கமும் அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மலருவார்கள். எதெல்லாம் துளிர் விடவில்லையோ, கனி கொடுக்கவில்லையோ, பயன் பெறவில்லையோ, பக்குவப்படவில்லையோ அவர்கள் வாழ்வு அது துளிர் விட ஆரம்பிக்கும். அதுதான் நான் இஸ்ரவேலுக்கு சில்லென்று ஒரு செடியை வளர்க்கக்கூடிய பனியை போல இருப்பேன். அது அவர் வல்லமையும் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. அங்கே சொல்லுது ஒப்பிடு, அவன் லீலி புஷ்பத்தை போல் லீலி புஷ்பம் அது ஒரு முள்ளுகளுக்கிடையே மலரக்கூடிய அழகான வெள்ளை நிறத்திலே, பிங்க் கலர்ல, அது மஞ்சள் நிறத்திலே பல வகையிலே காணப்படக்கூடிய அழகுள்ள மலர் மாத்திரமல்ல, அது மிகவும் வாசனை வீசக்கூடிய ஒரு அதோட சிறப்பு என்ன தெரியுமா? அந்த முள்ளு அந்த பூக்கள் மேல் குத்த குத்த அதோட மனம் மிக தூரத்துக்கு அது செல்லுமா. நீங்கள் பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர் நினைக்கிறீங்கல்ல, ஆண்டவருடைய அந்த மகிமை மேல் இறங்க இறங்க உங்க வாசனை அது அதிகமா இருக்கும். தேவ மக்களே, நீங்கள் ஒருவேளை முள்ளுக்குள் இருக்கிற இல்ல பாடுகளுக்குள் இருக்கிற சொன்னாரு, உன் வாசனை லீலி புஷ்பத்தின் வாசனை போல மாறும். எப்பொழுது பனியாக இறைவனுடைய கிருபையானது உங்கள் மேல் இறங்கி வரும்போது. இங்கே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் போது, மன மகிழ்ச்சி அது முகம் மலருமா. நிறைய பேருக்கு மன துக்கத்திலே ஆவி மன துக்கம், இது இல்லை அது இல்லை, இது நடக்கல அது நடக்கல, வாழ்க்கையில அவர்கள் சோர்ந்து நம்பிக்கை இழந்து. அருமையான கர்த்தருடைய மக்களே, நீங்க தேவ சமூகத்திலே வரும்போது, அவருடைய பிரசன்னத்திலே வரும்போது, அவர் வல்லமையிலே வரும்போது உங்க முகங்களெல்லாம் அது மலர ஆரம்பிக்கும். உங்க முகம் இப்ப அந்த மன மகிழ்ச்சி அது முக மலர்ச்சி தரும். மனோ துக்கத்திலே ஆவி முறிந்து போகும். ஒருவேளை நீங்கள் முறிந்த ஆவி இருக்கிறீங்களா? நீங்க தேவ சமூகத்திலே லீலி புஷ்பத்தை போல நீங்கள் மலர வேண்டும் என்றால் அந்த பணியாக தேவனுடைய பிரசனம் உங்கள் மேல் இறங்குவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் பிலிப்பு நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை எழுதுகிறார். 10ஆம் வசனத்திலே, நீங்கள் மறுபடியும் மனம் மலர்ந்தபடினால். நிறைய பேர் மனங்கள் கடினப்பட்டு இருக்கும், மனம் மலராது. அவங்க மனதிலே பல காயம், பல வெறுப்பு, பல கசப்பு, ஈவந்தோ அந்த கொடுக்கிற விஷயத்துல, பிறருக்கு உதவி செய்யற விஷயத்துல ரொம்ப கடினமானவா இருக்கிறார்கள். உங்க மனம் அங்க புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகும் போது உங்க மனதில் இருக்கிற இறுக்கங்களும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் மாறும். தேவ மக்களே, இங்க தேவ பிரசனத்தை வரும்போது, மகிமைக்குள்ள வரும்போது எவ்வளவு எவ்வளவு கடினமான மனமா இருந்தாலும் அந்த மனம் மலர ஆரம்பிக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு சில வீடுகளை பார்த்து கடுகன்னு இருப்பான், எரிச்சலா இருப்பான், கோபமா இருப்பான், இப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி சுடுமூஞ்சி போல இருப்பான். ஏன்னா அவங்க மனம் கடினப்பட்டு இறுகி இருக்கிறது. நீங்கள் தேவ பிரசனத்துக்கு வரும்போது, அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, அவர் வார்த்தையின் கீழ் வரும்போது உங்க மனம் அது புதிதாக ஆரம்பிக்கும். தேவ மக்களே, பைபிள் எத்தனையோ பேருடைய வாழ்விலே அந்த மனம் அது புதிதாகிறதுனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறுகிறதாக நம்ம பார்க்கிறோம். உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், அது மனம் வீச வேண்டும் என்றால், அதிலே ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய பிரசனத்துக்கு கீழே வர வேண்டும். ஆமென். ஆண்டுடைய பிரசனத்துக்கு கீழ் வந்தவர்களெல்லாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீயே நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் தேவ பிரசனத்துக்கு நீங்க ஆதியாகமத்துல நீங்க வாசிக்கும் போது 40ஆம் அதிகாரம் நீங்கள் 10ஆம் வசனத்தை படிக்கும் போது, சிறைச்சாலையிலே அந்த பானபத்திரக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஏதோ தவறு செய்து ஜெயிலுக்கு வந்துட்டான், அவன் சிறையில் இருக்கிறான். அவன் என்ன பண்றதுனே தெரியல. ஒரு சொப்பனத்திலே கடவுள் கூட பேசுகிறார். அவனுடைய பூ மலர்ந்தது போலவும் அதில் பழம் வந்தது போலவும் இப்படி ஒரு கனவு கண்டு என்னன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் சிறையில் இருக்கலாம், கண்ணீர் மத்தியில் இருக்கலாம். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? கண்டிப்பா உங்கள் பூக்கள் மலரும், உங்க வாழ்க்கை அற்புதமா மாறும். எல்லா புத்தகத்தில் 17:5 சொல்கிறது, தேவன் தெரிந்து கொண்டுடைய கோல் அது துளிர்க்கும், அது பூ பூக்கும் என்று சொல்லப்பட்டது. உங்க வாழ்க்கை பூ பூக்கும். தேவ மக்களே, ஆண்டவரே, நான் இத்தனை காலம் கண்ணீரோடு வாழுகிறேன், வேதனையோடு வாழ, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காத சொல்லியிருக்கல. அவர் கண்டிப்பாக லீலி புஷ்பத்தை போல உன் வாழ்க்கையை அவர் வளர செய்வார். எப்ப தெரியுமா? அவர் பனியை போல உன் மேல் இறங்கணும். அதுதான் ஆதியாகமம் 20:20 சொல்லுது, அவர் வானத்தின் பனியினாலே. உபாகம் 28:12 நல்ல பொக்கிஷ வானத்தை திறப்பார். பொக்கிஷ வானம் திறக்கும் போது அந்த பெருமழை மேல் இறங்கி வருது. மக்கள் கலங்காதீங்க,
கர்த்தர் உங்களை லீலி புஷ்பத்தை போல ஒரு வாசனை வீசக்கூடிய மக்களாக மாற்றுவார். உங்கள் மனம் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கட்டும். உங்க மனம் இப்போது புதிதாகட்டும். உங்க மனம் மறுபடியும் மலரட்டும். அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி எழுந்து போகாதபடி கர்த்தருக்குள் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.